தென் இப்போ அடுத்ததான் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது சைடு வியூ, எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டும் முடிச்சிட்டோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ. அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய பாட்டத்துலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், சைடு வியூ வரையணும்னா ஹரிசாண்டல் லைன் வரையணும், டாப் வியூ வரையணும்னா வெர்டிக்கல் லைன் வரையணும். புரியுதுங்களா? ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட்டு ரைட்டு சர்ஃபேஸ்லேருந்து வெர்டிக்கல் லைன் வரைஞ்சால் நம்மளுக்கு கிடைக்கிறது டாப் வியூ. இதே ஃப்ரண்ட் வியூ டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது சைடு வியூ. அது ரைட் சைடு வரைஞ்சிங்கன்னா கிடைக்கிறது லெஃப்ட் சைடு வியூ. இதே லெஃப்ட் சைடில் வரைஞ்சிங்கன்னா, ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடில் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ரைட் சைடு வியூ. ஓகே, ரூல் படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ வந்து ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடு வரையணும், ரைட் ஹேண்ட் சைடு வியூ வந்து ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடு வரையணும். இது ரூலு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வியூ கேட்குறதுனால ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடு வரைகிறேன். ஓகே ரைட் சார். அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், இதுலேருந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 எம்எம்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணி இந்த கேப்பை என்ன பண்ணிக்கிறேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, 30 எம்எம் வச்சுக்கோங்க, இல்லைனா 40 எம்எம் வச்சுக்கோங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதில் 30 to 40 எம்எம் ஏதாவது ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா செட் பண்ணி நான் ஒரு 30 எம்எம் வச்சுக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கேன். 30 எம்எம்க்கு கேப்பை விட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். ஓகே, அந்த வெர்டிக்கல் லைன் ஆக்சுவலாக என்ன ஹைட்டுக்கு அந்த வெர்டிக்கல் லைன் வரும்னா, இந்த ஃப்ரண்ட் வியூ என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு தான் வரும். ஏன்னா ஃப்ரண்ட் வியூயும் சைடு வியூயும் எப்போயுமே ஒரே ஹைட்டு தான் இருக்கும். ஹைட் வந்து உயரம் ஒரே அளவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவில் நீளம் ஒரே அளவு. இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் வியூனுடைய நீளம், இந்த நீளம் என்னவோ அதே அளவுக்கு தான் டாப் வியூனுடைய நீளமும் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவில் நீளம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கும், நீளம் ஒரே அளவாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் சைடு வியூவில் உயரம் ஒரே அளவாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம பேசிக்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் அடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஹரிசாண்டல் லைனில் இந்த வேல்யூவை செட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ சார் அப்படின்னோன்னா, இதுலேருந்து ஒரு 52, இதுலேருந்து ஒரு 12 எம்எம் ட்ராப்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ராப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இதுலேருந்து ஒரு 52 எம்எம்க்கு ஒரு புள்ளி வைக்கிறேன், இதுலேருந்து ஒரு 12 எம்எம்க்கு ஒரு புள்ளி வைக்கிறேன். தென் அதே மாதிரி இதுலேருந்து வெர்டிக்கல் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு 12 எம்எம்க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 12 எம்எம்க்கு, இதுலேருந்து ஒரு 12 எம்எம்க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். தென் இந்த 12 எம்எம்லேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ராப்டரை யூஸ் பண்ணி வரைகிறேன். இந்த 12 எம்எம் இங்கேருந்து 12 எம்எம் எடுத்துருப்பாங்க, இதுலேருந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ராப்டரை யூஸ் பண்ணி வரைகிறேன். இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த எல்லை கொடுத்துரும். ரைட்டுங்களா? ஓகே, தென் அப்போ நம்மளுக்கு இந்த எள்ளு முடிஞ்சிருச்சு. தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த ஸ்லோப்பை வரையணும். அப்போ இந்த ஸ்லோப் வரையணும்னா இதுலேருந்து என்ன அளவுங்கிறது நம்மளுக்கு வேணும். ரைட்டுங்களா? அது என்ன அளவு? அப்போ பாருங்கள், அப்போ என்ன அளவுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இதுலேருந்து இது எவ்வளவு? நம்மளுக்கு வேண்டியது இந்த கேப் வேணும். இந்த கேப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரிஞ்சிடும், இந்த வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு, இதுலேருந்து இது எவ்வளவு? இது ஒரு 12, இது ஒரு 42, எவ்வளவு? 54. ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு? அப்போ இதுலேருந்து இந்த அளவு, இந்த ஃபுல் லென்த், இந்த ஃபுல் உயரத்தை இதோட கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எது கிடச்சிரும்? இது கிடச்சிரும். அப்போ ஃபுல் உயரம் எவ்வளவு? இது ஒரு 37, இது ஒரு 21, எவ்வளவு? 58. அப்போ இந்த ஃபுல் உயரம் 58ல் இந்த உயரம் 54 போயிடுச்சுன்னா அப்போ மீதி இது கிடச்சிருமா? அப்போ இது 58ல் இந்த 54 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 4. அப்போ இந்த ஸ்பேஸ் எவ்வளோ சார்னா 4 எம்எம். எப்படி கண்டுபிடிச்சான்னு புரியுதுங்களா? இப்போ அந்த அளவு வேணும்னா அப்போ இதுலேருந்து இது என்ன அளவோ அதை இதுலேருந்து இந்த அளவு என்னவோ அதோட கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எது கிடச்சிரும்? இதுக்கு இடையே உள்ள அளவு கிடச்சிடும். அதுதான் கான்செப்ட். அப்போ 58ல் இந்த ஃபுல் வேல்யூ 58ல் இந்த வேல்யூ 54 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 4 எம்எம். அப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இது எவ்வளவுன்னா 4 எம்எம். அப்போ ட்ராப்டரை யூஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு 4 எம்எம்மை மார்க் பண்ணுங்கள்.
ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இதை இதோட ஜாயின் பண்ணுங்கள், நம்மளுக்கு அப்போ இந்த ஸ்லோப் கிடச்சிரும். அப்போ சைடு வியூ ஓவர். அப்போ இதோட நம்மளுக்கு தேவையான எல்லா ஆன்சரும் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் வியூ ஓவர், டாப் வியூ ஓவர், சைடு வியூ ஓவர். அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்போ இனிமேலுக்கு நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லுவேன். அந்த விஷயந்தான் என்னென்ன 4 விஷயம்? முதல்ல நீங்கள் பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சம்மை தடை இல்லாமல் வரைய முடியும். அப்போ பேசிக்ஸ் வந்து நான் ஆரம்பத்தில் லெக்சர் 1 லெக்சர் 2ல் கொடுத்துருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் பேசிக்ஸை நல்லா கற்றுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் இந்த சம்மை உங்களால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரைய முடியும். பேசிக்ஸ் புரியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சம்மை சால்வ் பண்ண முடியாது. தென் அடுத்தது நான் உங்களுக்கு ரெண்டாவதாக சொல்கிறது பென்சில் யூஸிங். அப்போ இந்த சம்மு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் 2H பென்சிலில் லைட்டாக வரைங்க. எல்லாம் முடிஞ்சாச்சு சார், இனிமேல் டார்க் தான் பண்ணணுங்கிறப்ப நீங்கள் மைக்ரோடிப் பென்சில் எடுங்க, தேவையானதை டார்க் பண்ணுங்கள். அப்போ தேவையான ஃப்ரண்ட், டாப் அண்ட் சைடு வியூலாம் டார்க்காக இருக்கணும். தென் அப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் டைமென்ஷனில் எஸ்பெஷலி ஆரோ மார்க் ட்ரையாங்கிளாக இருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் மைக்ரோடிப் பென்சில், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சில். தென் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சம்மை வரைகிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்கள் கைவசம் எப்பயும் இருக்கணும். ஒரு டிராயிங்கை வரைய போகிறீங்க அப்படின்னா தேவையான எல்லா டூல்ஸுமே உங்கள் கைவசம் இருக்கணும். அப்போ தான் அந்த டிராயிங்கை நீங்கள் சரியான அளவுக்கு வரைய முடியும், தெளிவாகவும் வரைய முடியும். ஓகே. தென் அடுத்தது ஃபோர்த்தாக நான் எப்பயும் உங்களுக்கு சொல்கிறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதே சம்மும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாமில் வரலாம். அப்போ வர்றப்ப ஜஸ்ட்டு இதனோட அளவுகளில் ஒன்று மாற்றம் பண்ணலாம். ஓகே. உதாரணத்துக்கு இது 52ன்னு இருக்குங்களா, இது 62ன்னு இருக்கலாம், 70ன்னு இருக்கலாம். இது மாதிரி அளவுகளை R21ங்கிறது 30யாக இருக்கலாம். இது மாதிரி டைமென்ஷன்லாம் மாற்றம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஆப்ஜெக்டினுடைய வடிவத்தையே மாற்றி கொடுக்கலாம். எது மாற்றினாலும் நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.